வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி எம்சிபி போர்டை அசம்பிள் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீட்டில் சிங்கிள் பேஸ் பஸ்ஸு சொன்னாங்க, அதனால் 3 பேஸ் இப்போ இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் சர்க்கியூட் போர்டு சிங்கிள் பேஸு சர்க்கியூட் போர்டில் நம்ம 3 பேஸுக்கு இப்போ ஒயரிங் பண்ண போகிறோம். வெளியில் ரோட்டரி சுவிட்ச் மட்டும் வைப்போம். இதில் பேஸ் நோட்டரில் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக இன்வெர்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்தாச்சு. இது இன்புட்டு 3 பேஸு, ஒரு நியூட்ரல் சீவி விட்ருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது எர்த்து 1.5 போட்டிருக்கோம். எர்த்து கீழே போகிறதுனால நம்ம மெயினுக்கு மட்டும் போகிறதுனால நம்ம 1.5 போட்டிருக்கோம். இது எல்லாமே இது 1/4 இன்ச்சு வெளியில் இழுத்து பூசியிருக்காங்க, கரெக்டாக பூசியிருக்காங்க. சில ஏரியாவில்னா சரியாக பூசாமல் மட்டமாக இருப்பாங்க. இது 12 பாக்ஸு. நம்ம 3 பேஸு தான் ரோட்டரி சுவிட்சோடு வச்சுருக்கலாம். இது சிங்கிள் பேஸுன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பேஸாக மாற்றிருக்காங்க, இப்போ மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்க்ரூ எல்லாமே இருக்குது. எம்சிபி. இந்த வீட்டில் 2 ஏசி பாயிண்ட்டுக்கு 20 ஆம்ஸு, 16 ஆம்ஸ் நம்ம ஹீட்டருக்கு, கிச்சனுக்கு, 10 ஆம்ஸ் அப்படியே லைட்டிங்க்கு எப்பயும் போடுற போல தான். இது ஸ்டாண்டர்டு கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. நம்ம இப்போ ஐசோலேட்டரு ப்ளஸ்ஸு ரோட்டரி சுவிட்ச் மட்டும் நம்ம அவுட்டரில் வைக்க போகிறோம். இது உள்ளார 12 பாக்ஸ் நம்ம 3 பேஸாக மாற்ற போகிறோம். இப்போ சிங்கிள் பேஸு இது 3 பேஸாக மாற்ற போகிறோம். நம்ம இப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம டேப் அடித்து வச்சாச்சு. ஃபுல்லாக நியூட்ரல் லிங்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது எர்த்து இன்புட்டு, இதில் நியூட்ரல் லிங்க் தான் கொடுக்கல இந்த சர்க்கியூட் போர்டில். அதனால் எர்த்து இன்புட்டு எல்லா எர்த்தையும் சேர்த்தாச்சு. ஃபுல்லாக எர்த்தை அப்படி சேர்த்து ஃபுல்லாக ஜாயிண்ட் அடித்து வச்சிட வேண்டியதான். இது இன்புட்டு 3 பேஸு. நியூட்ரல் நம்ம இதை அங்கே ஐசோலேட்டர் கொடுக்கறதுனால இதில் டேரெக்டாக அடிச்சிட வேண்டியதான். நம்ம நியூட்ரல் லிங்கில் கொடுத்துட வேண்டியதான். அதனால் இன்புட்டு நியூட்ரல் இதில் கொடுத்தாச்சு, சேர்த்து டேப் அடித்து வச்சாச்சு. இது யூபிஎஸ் ஒயரு. யூபிஎஸ் அந்த டேப் அடிச்சிருக்க ஒயர் இன்புட்டு, இது யூபிஎஸ்க்கு இன்புட்டு. அது பிரேக்கர் கண்ட்ரோல் வச்சு யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். இது வீட்டுக்குள்ளே எல்லா மெயினும் அப்படியே இருக்குது. எல்லா மெயினும் ஒயரும் சேர்த்து டேப் அடித்து வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிவி இருக்க ஒயர் தான் ஏசிக்கு உள்ள பாயிண்ட்டு. நம்ம 20 ஆம்ஸில் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முறுக்கிட்டு சர்க்கியூட் பிரிச்சுட்டு லைனை மாற்றணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக ஜாயின் அடிச்சிட வேண்டியதான். இப்போ நியூட்ரல் எல்லாத்தையும் இன்புட்டு நியூட்ரல்லேருந்து எல்லா நியூட்ரல் லிங்கில் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக நியூட்ரல் லிங்கில் கொடுத்தாச்சு. இப்போ எர்த் ஒயர் ஃபுல்லாக டேப் அடித்து ஃபுல்லாக வச்சாச்சு. ஏன்னா எர்த்துக்கு லிங்கு கொடுக்கல, அதனால் இதேமாரி டேப் அடித்து ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம நியூட்ரலே எர்த்து முடிஞ்சிட்டு இது பேஸ் மட்டும் தனியாக இருக்குது. 3 பேஸ் நிற்கிது. இது மெயின் லைனு. இப்போ யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த கீழே வர பேஸ் நம்ம டிவி போர்ட்லேருந்து வருது. அதனால் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். யார் டாப்பில் வர்றது மட்டும் டேப் அடித்து டீட்டெயிலாக வச்சுக்கிட்டோம். இப்போ இன்வெர்டர் பேஸ் கொடுத்தாச்சு. 16 ஆம்ஸ் பிரேக்கர் கொடுத்து கீழே இன்வெர்ட்டரோட இன்புட்டு கொடுத்தாச்சு. டெலிவரி இன்வெர்ட்டர் வீட்டுக்குள்ளே டெலிவரி இன்வெர்ட்டருக்கு எல்லாத்துக்கும் 16 ஆம்ஸ் பிரேக்கர் வச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா மெயின் ஆன் ஆஃப் இன்னும் ஐசோலேட்டர் இதில் வைக்காதனால நம்ம 16 ஆம்ஸ் பிரேக்கரு ஆன் ஆஃப் அது கண்ட்ரோல் மட்டும்தான். அதனால் அது ஃபஸ்ட்டு வச்சாச்சு. ஏன்னா இடையில போட்டால் அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு போட்டால் ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னு சொல்லிக்கலாம். நம்ம இதை இப்போ 3 பேஸாக பிரிக்கணும். இப்போ 3 பேஸாக பிரித்தாச்சு. இதில் ஒரு ஏசி கொடுத்தாச்சு, 3 லைட்டிங் லோடு பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஒரு பேஸ் முடிஞ்சிட்டு அதேமாரி ஒரு ஏசி கொடுத்தாச்சு, ப்ளஸ்ஸு லைட்டிங் லோடு பிரித்தாச்சு. இதில் பவர் லோடு கொடுத்தாச்சு. இது கீழே உள்ள போர்டு பேஸை அந்த பேஸுக்கு கொடுத்துட வேண்டியது. இப்போ 3 பேஸு பிரித்தாச்சு. ஃபுல்லாக நம்ம லைனை டேப் அடித்து பிரித்தாச்சு. இதுமாரி டேப் அடித்து வச்சுட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி பிரித்து வச்சாச்சு பாருங்கள். இதில் 20 ஆம்ஸு 10 ஆம்ஸில் 3, இதில் 20 ஆம்ஸு 10 ஆம்ஸில் 3,
ப்ளஸ் இதில் 16 ஆம்ஸு 10 ஆம்ஸில் 2. இப்போ வந்து இதில் வந்து 4 இல்லை 12 ஒன்று குறையுதுன்னா அது இன்வெர்ட்டரில் ப்ளஸ் ஆகிடுது. அதனால் 12 கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக. நம்மளுக்கு இப்போ 3 பேஸ் பிரித்த மாரி ஆகிடும், 12 கம்ப்ளீட் ஆன மாரி ஆகிடும். நம்ம இதில் வந்து லூப்பிங் பண்ணோம். இதுக்கு வந்து லிங்கு ராடு கொடுக்கல, அதனால் நம்ம லூப்பிங் 4 ஸ்கொயர் ஒயர்லேயே பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இதேமாரி ஒரு இதில் லூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம 20 ஆம்ஸ் கிட்ட வச்சாச்சு. இதில் வந்து இன்புட் பேஸ் கொடுக்க வேண்டியது. நம்ம 3 பேஸ் எடுத்து வச்சுருக்கோமே, அதில் ஒரு பேஸ் லைனை கொடுத்து முறுக்கிட வேண்டியதான். இந்த பின்னு வந்துச்சுன்னா லூப் பண்ணுற பின்னு கிடச்சிச்சின்னா அதிலே லிங்க் பண்ணியிருக்கலாம். அது சர்க்யூட் போர்டோட கொடுக்கல, நம்ம 4 ஸ்கொயர் ஒயராகவே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது லூப் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இது அப்படியே தனியாக ஒரு பேஸு, இது அப்படியே லூப் பண்ணி ஒரு பேஸு, இது அப்படியே 3 இது ஒரு பேஸு. இப்போ 3 பேஸு பிரித்தாச்சு ஃபுல்லாக. இந்த இன்புட்டு பேஸை ஒன்று இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த லைனை நம்ம மெயின் லைனை 3 பேஸாக பிரித்து வச்சுருக்கோமே, அந்த லைனை டாப்பில் கொடுக்க வேண்டியதான். இப்போ 3 பேஸுக்குள்ள லூப்பிங்கு இங்கே சர்க்யூட் போர்டில் முடிய போகுது. இப்போ டாப்பில் கொடுத்தாச்சு. ஏன்னா நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக முறுக்கிறப்ப தான் டீட்டெயிலாக எடுக்க முடியல, ஒர்க் பார்க்குறப்ப எடுக்க முடியல. இது வந்து டாப்பில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஒரு பேஸ் முடிஞ்சுட்டு இதுலேருந்து 20 ஆம்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து டாப்பில் ஒரு கரெக்டாக 4 எம்சிபி, அது ஒரு பேஸு, இது ஒரு பேஸு கீழே கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ மேலே டாப் கவரை முறுக்க வேண்டியதான். நம்ம இதேமாரி ப்ராப்பராக கொடுத்துட்டோன்னா நம்ம அடிக்கடி சர்க்யூட் போர்டை கழட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஃபால்ட்டான மட்டும்தான் கழட்டணும். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் மார்க்கிங் ஒயர் இருக்கிறப்ப மார்க்கிங் வச்சுருவோம், ஈஸியாக இருக்கும், ஒர்க்கு சீக்கிரமாக முடியும் நம்மளுக்கு. இப்போ அதில் சர்க்யூட் போர்டில் ஃபினிஷிங்காக இன்னும் பண்ணலாம், ஒயர் டை டாக் அடித்து நல்லா ஃபினிஷிங்காக பண்ணலாம், இன்னும் ஃபினிஷிங்காக பண்ணலாம். ஏன்னா உள்ளார தான் இருக்க போது அவ்வளோ ஃபினிஷிங் ஓப்பனில் காட்டணும்னு தேவை கிடையாது. நம்ம தேவை நல்லா டைட்டாக முறுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா ஃபினிஷிங்காக நல்லா அழகாக வரிசையில் மடக்கி கொடுத்துட்டு நம்ம டைமு தான் வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இதேமாரி டாப்பு வச்சுட்டு ஃபுல்லாக 4 ஸ்க்ரூ வச்சு பின் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக நல்லா நேராக வச்சு டைட் வைக்க வேண்டியதான். இப்போ காலஞ்சு வெளியில் இழுத்து வச்சதுனால ஃபினிஷிங்காக பிரேக்கர் எல்லாம் மட்டமாக ஆகிட்டு நல்லா ஃபினிஷிங்காக ஆகிட்டு. இப்போ 3 பேஸு பிரித்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது இன்வெர்ட்ரு ப்ளஸ்ஸு 3 பேஸு வரிசைலாம் பிரித்தாச்சு. இப்போ கவரு ஃபுல் டைட்டு வச்சு ஃபுல்லாக கவரு முறுக்கியாச்சு. ஏன்னா போன தடவை சர்க்யூட் போர்டு அசம்பிள் பண்ணுறப்ப இன்னும் உள்ளார கொஞ்சம் ஃபினிஷிங்காக செய்யலான்னு சொன்னாங்க, அதுக்கு தான் சொன்னேன். ஒயர் டையை போட்டு நம்ம டைமை வளர்த்திக்கிட்டு உள்ளார தான் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம மற்ற ஒர்க்கை பார்க்க முடியாது, சர்க்யூட் போர்ட்லேயே டைம் முடிஞ்சிடும். அதனால் டேப் போட்டு உள்ளார தனித்தனியாக வச்சுட்டாலே முடிஞ்சிட்டு, ஃபினிஷிங்காக ஷார்ட் ஆகாமல் வச்சுட்டாலே முடிஞ்சிட்டு. இப்போ இந்த டோரு லாக் பண்ணியாச்சு ஃபுல்லாக, டபுள் டோரு இந்த லாக் வச்சு மூடியாச்சு. இது வந்து மட்டமாக இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியது. இப்போ சிங்கிள் பேஸு சர்க்யூட் போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து 3 பேஸு சர்க்யூட் போர்டுக்கு வச்சாச்சு. இப்போ என்ன மைனஸ் பாயிண்ட்னா வெளியில் வந்து நம்ம 3 பேஸ் ரோட்டரி சுவிட்ச் வேணுன்னா ஓப்பனில் வைக்கணும், ஐசோலேட்டர் வேணுன்னா ஓப்பனில் வைக்கணும். நான் 3 பேஸ் சர்க்யூட் போர்டு லூப் பண்ணுறதுனா உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். அதில் ரோட்டரி சுவிட்சோட எத்தனை வே வருது, 6 வே தான் இருக்கும். அதில் போட்டு தரேன். இதில் 3 பேஸு 3 நியூட்ரல், ஒரு நியூட்ரல் வந்துட்டு ப்ளஸ் ஒரு எர்த்து வந்துட்டு, எர்த்து வந்து சர்க்யூட் போர்டில் நேராக இறக்குறதுனால இதுக்கு வந்து 1.5 நியூட்ரல் மட்டும் போட்டிருக்கோம். இன்னொரு பைப் வந்து சர்வீஸ் ஒயர் வரத்துக்காக போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.